இது ஒரு கர்ப்ப ரக்ஷாம்பிகைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இப்போ இருக்கிற கொழுப்படியில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த இது வந்து இங்கேருந்து வாங்கினது. இது வந்து கிருஷ்ணர் தூக்கி வச்சுட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து விநாயகர் வச்சுட்டு இருப்பார். ஆளிலை கிருஷ்ணரை பார்த்துருப்பீங்க, இப்போ ஆளிலை விநாயகர். நான் வாங்குறது எல்லாம் 30-40 அப்படி தான் வாங்குறேங்க. திருவள்ளுவர் வீரராக பெருமாள் நம்ம கையில் இருக்கிற பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்காரு. பேப்பர் மெஷ் தான், வெயிட்லெஸ். இதோ பார்த்தீங்கன்னா 1.25 அடி சைஸ் வரும். நல்லா இருக்கும் ஃபீச்சர்ஸ். ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்குறவங்க பார்த்தோன்னு அப்படியே எடுத்துக்கிறாங்க. பார்க்குற விநாயகர் அப்படியே நேரில் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த மாலையெல்லாம் சரி எல்லாமே அந்த ஸ்டைல் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. திருப்பதி பெருமாள் வச்சுட்டு இந்த பிரம்மோற்சவம் செட்டு வச்சாலே திருப்பதி வந்து நம்ம கண் எதிரில் வந்த மாதிரி இருக்கும். நீங்கள்லாம் வந்து வாங்கினாக்கா எங்கள் மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மணி டாக்ஸ் நேர்லாம் வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு தெரியும். வணக்கம் யூடியூப் மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாங்க ஸ்ரீஜோதி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கடைக்கு உள்ள வெல்கம் பண்ணுறவங்கள வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்யூ. சொல்லுங்கள் சார், நேர்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்லுங்கள். மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நவராத்திரி. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஏதாவது புது பொம்மை செய்யணுன்ட்டு இந்த வருஷமும் கொஞ்சம் புது பொம்மை செஞ்சுருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு கர்ப்ப ரக்ஷாம்பிகைன்னு சொல்லிட்டு இது வந்து லாஸ்ட் இயரே போட்டோம். லாஸ்ட் இயர் வந்து சின்ன சைஸ் போட்டிருந்தோம். ஸோ இந்த வருஷம் பெருசாக கேட்டாங்க, கொஞ்சம் பெருசாக போட்டோம். அதே மாதிரி வேறு வந்து பார்த்திங்கன்னா இது 1.5 அடி சைஸ். இது 1.5 அடி. இந்த கர்ப்பிணியாக இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சு பூஜை செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தை வச்சு கன்சீவ் நம்பிக்கை அந்த இதில் வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்பெருமாள் தாயார் திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோவில் வந்து நம்பெருமாள் பிரம்மாண்டமாக இருக்குது சார். நம்பெருமாள் இவர் வந்து நம்பெருமாள், இவங்க வந்து தாயார் ரங்கநாயகி தாயார். பாருங்க ரொம்ப தத்துவமாக இருக்குது. இந்த இதெல்லாம் பொருள் வச்சிங்கன்னா மிரண்டுருவாங்க. எல்லாம் நேச்சுரலாக இருக்குது. அதே அந்த வகையில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வடு ராமர். இது வந்து ராமர் வந்து ரைட் சைடில், எப்பவுமே ராமர் லெஃப்ட் சைடில் தான் சீதா இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சீதா வந்து லெஃப்ட் சைடில் இருப்பாங்க. இதே மாதிரி ஆஞ்சநேயர் வந்து எல்லா ராமர் பட்டாபிஷேகத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உட்காந்துட்டு இருப்பார். இதில் வந்து நின்றுட்டு இருப்பார். இது வந்து இந்த வருஷம் புதுசு ஒரு செட்டு. இது வந்து ஒரு செட். இது இது வந்து ஃபுல் செட்டா சார்? இது வந்து 9 பீஸ் வருது. ஆண்டாள் வேஷத்தில் வந்து பெருமாள் வருவார். ஸோ நாச்சியார் கோலம்னு சொல்லுவாங்க. இது நவநாச்சியார்னு சொல்லுவாங்க. இந்த 9 பீஸ் அப்படியே இதெல்லாம் ஒரு செட்டு. ஆமாம், எல்லாமே பேப்பர் மெஷர்ஸ். வெயிட்டே இல்லைங்க. நான் மண்ணில் பண்ணால் ரொம்ப வெயிட் வந்துடும் சொல்லிட்டு பேப்பர் மிஷினில் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும் ஃபினிஷிங். இது நல்லா போயிட்டுருக்கு. சேல்ஸில் கூட நல்லா போயிட்டு. ராமானுஜர் கிருஷ்ணர்னு சொல்லிட்டு சின்ன சைஸ். நிறைய பேர் ராமானுஜர் வந்து கிருஷ்ணர் எப்போவுமே பெருமாள் தான் வச்சுட்டு இருப்பார். ஸோ அது செல்லப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிருஷ்ணர் தூக்கி வச்சுட்டு இருப்பார். அப்புறம் இன்னொரு மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து விநாயகர் வச்சுட்டு இருப்பார். இதுவும் புதுசு தான். இந்த காம்பினேஷன் சொல்லுவீங்க, அதாவது ராமானுஜரும் கிருஷ்ணரும் ஒரு காம்பினேஷன், விநாயகரும் விநாயகரும் காம்பினேஷன். ஆக்சுவலாக அனுமார் பார்த்தீங்கன்னா நம்ம ராமர் பக்கத்தில் பார்ப்போம். ஆனால் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் பீஸ். இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அனுமார் பக்கத்தில் விநாயகர் உட்காந்துருக்கார், அனுமாரோட மடியில் விநாயகர் உட்காந்துருக்கார். அப்படியே இருக்குது பாருங்கள். இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு ரேர் கலெக்ஷன் சொல்லலாம். இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஸ்ரீ ஜோதி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மயிலாப்பூர் பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு பேப்பர் மெஷின் சொல்லுவாங்க, லைட் வெயிட்டு. அயோத்தி ராமர் தத்ரூபமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அந்த ஆர்னமெண்ட்ஸும் சரி, இந்த டீட்டெயிலிங் ஒர்க் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த டெக்ஸ்டர் பார்க்கும்போதே ஒரு நம்ம கோவிலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அயோத்தி ராமர் வந்து நேரில் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 அடி மேலே இருக்கும் போடுது. இந்த சிலை பெருசாக இருக்குது. மணி டாக்ஸ் நேர்களுக்கு நம்ம கடை பற்றின பெருமை சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான கடைங்க. ரொம்ப குவாலிட்டியான பொருள் கிடைக்கும், நம்பி வாங்கலாம். நாங்கள் ஒரு 4வது வருஷம் இது வரோம் இந்த கடைக்கு. எங்கள் வீட்டில் இப்போ இருக்கிற கொழுப்படியில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் இது வந்து இங்கேருந்து வாங்கினோம். இந்த ராமரில் வந்து ஆன்டிக் பீஸ் ஒன்று வாங்கினோம். சரி, அப்புறம் இந்த ராமலீலா லாஸ்ட் இயர் அது இங்கே வாங்கினோம். ஒரு முருகன் 6 படி முருகன் செட்டு ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் இது ஒன்று வாங்கினோம். பேர் என்ன,
நிறைய பெரிய பெரிய ஒரு அன்னபூர்ணேஸ்வரி வாங்கும். இன்றைக்கும் எங்களோட கொலுவில் சென்டரில் இருக்கிறது அந்த அன்னபூர்ணேஸ்வரி. ரொம்ப அழகாக இருப்போம் அம்பாள். அவ்வளோ இங்கே என்னென்னா இங்கே வாங்குற ஒரு இதில் ஃபேஸ் ஒரு திருத்தம் ரொம்ப அழகாக இருக்கும். கிளாரிட்டி இருக்கும், அந்த குவாலிட்டி இருக்கும். அந்த மெஷ்ஷாக இருந்தால் கூட ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இது வாங்கினோம், சாரதாம்பாள் வாங்கினோம். தனி ஆக்சுவலாக பக்கத்து ரூமில் வச்சுருப்பாங்க. இது சில பீஸ் இங்கே வைக்க மாட்டாங்க, சிலது அங்கே வைப்பாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னு அங்கே வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இன்னுமே இம்ப்ரெஸ் ஆகும். நம்ம அதெல்லாம் நான் பார்த்துட்டு ஃபஸ்ட் இயர் வாங்காமல் போடணும்னு வாங்கிட்டு போனேன். விலை கூட தான், பட் இருந்தாலும் வாங்கிட்டு போனேன். பட் அந்த ஒர்த்துக்கு அந்த குவாலிட்டிக்கான பைசான்னு வச்சுக்கோங்க. ஸோ வெரி குட் ஷாப். கண்டிப்பாக மயிலாப்பூர் ஜோதி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மயிலாப்பூர் கண்டிப்பாக வந்து வாங்குங்க, நல்லாயிருக்கும். பிள்ளையார்பட்டி விநாயகர் இருக்காரு. லைட் வெயிட், அதாவது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பட் டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது எக்ஸாக்டாக அதே அந்த நம்ம பார்க்குற விநாயகரை அப்படியே நேரில் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த மாலையெல்லாம் சரி எல்லாமே அந்த ஸ்டைல் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. விநாயகர் வந்து முதல் கடவுள் சொல்கிறது. ஸோ நம்ம குழுவை அலங்கரிக்க போகிறவர் இவர் தான். போன வருஷம் ரொம்ப டிமாண்டாக போனது வந்து கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் வந்து ராதை அலங்கர ராதைக்கு வந்து ஜடப்பின்னர். ஆமாம் இது போன வருஷம் புதுசாக இருக்குது சார் பார்க்குறதுக்கு. கிருஷ்ணர் வந்து ராதைக்கு வந்து கடையை வந்து பின்னி விடுற மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. இதுதான் லாஸ்ட் இயர் பயங்கர டிமாண்டாக போயிருக்கான். ஸோ இந்த வருஷமும் தலைவர் உள்ளே வந்துட்டார். இந்த வருஷம் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணு. லலிதாம்பிகை இருக்காங்க, நரசிம்மர் இருக்காங்க, லக்ஷ்மி ஐகிரிவர், லக்ஷ்மி நரசிம்மர் யூனிக்காக போட்டிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி பீஸ் லக்ஷ்மி நரசிம்மர் வந்து கொஞ்சம் யூனிக்காக செஞ்சுருக்கோம். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் பயங்கரமாக நல்லா பண்ணியிருக்கோம். இது உண்மையாக சூப்பராக ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே தத்துரூபமாக இருக்குது. லக்ஷ்மி ஹைகிரிவர் இங்கே பாருங்க. இதோ பார்த்தீங்கன்னா 1.25 அடி சைஸ் வரும். நல்லா இருக்கும். ஃபீச்சர்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்குறவங்க பார்த்தோன்னு அப்படியே எடுத்துக்கிறாங்க. வாங்க. அதே விஷ்ணு துர்கை நல்லா இருக்கும். இதுக்கும் நல்லா இருக்கும். ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்கும். திக்னஸ் இருக்கும். பேப்பர் மிஷோட திக்னஸ் நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொன்று போட்டிருக்கோம், கோலாப்பூர் மகாலட்சுமின்னு சொல்லிட்டு மேலே இருக்குது. கோலாப்பூர் மகாலட்சுமியா? கோலாப்பூர் மகாராஷ்டிரா. பாருங்க விமாண்டமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு கோலாசுரன் சொல்லிட்டு ஒரு அசுரன் இருப்பான். அவங்கெல்லாம் வந்து இந்த நைட்டில் இந்த கோவிலில் கட்டினது இது. அந்த கோவில் வந்து இந்த மகாலட்சுமி வந்து சுயம்பா வந்து இதாக இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஃபேமஸான இந்த கோவில். இதே மாதிரி பாம்பேயில் ஒன்று இருக்குது மகாலட்சுமி டெம்பிள். கோலாப்பூரில் வந்து கோலாசுரன் சொல்லிட்டு அந்த ஊர் பேர் வந்து கோலாப்பூர் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அந்த அசுரன் வந்து நைட்டே கட்டின கோவில் இது. ஓஹோ, வெறும் ஒரே நைட்டில் கட்டின கோவில் இது. ஆமாம். ஓ, அசுரனே லட்சுமி கட்டின கோயில்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸ் தானே கோலாப்பூர் மகாலட்சுமி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் திருவள்ளுவர் என் கையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில் எப்படி அந்த சிலை இருக்குமோ அதே அந்த தத்ரூபமாக அந்த சிலையை என் கையில் கொண்டு வந்திருக்காங்க. அது வுட் ஃபினிஷிங்கில் சொல்லுவாங்க. அது கல் கிடையாது, மரத்தால் செய்யப்பட்ட வுட் ஃபினிஷிங். பட் இது வந்து பேப்பர் மெஷ். இது பேப்பர் மெஷில் ஒரு வுட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தத்ரூபமான சிலையை வாங்கணும் அப்படின்னா ஸ்ரீ ஜோதி ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு நீங்கள் வரணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா குழுபொம்மையில் பார்த்தீங்கன்னா சாமிகள்லாம் வைப்பாங்க, தீம் பேஸில் வைப்பாங்க, திருவள்ளூர் வைப்பாங்களா வைக்கலாம். புதுசாக வரவங்க பார்க்குறவங்க திருவள்ளூர் வச்சுருக்காங்க குழுபொம்மைகள் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்காக தான் நம்ம ஸ்ரீ ஜோதி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்ட பேப்பர் மெஷில் செய்யக்கூடிய ஒரு வுட் ஃபினிஷிங் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு திருவள்ளூர் சிலையை வச்சுருக்காங்க. என்னமா ஆடுது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. எல்லா குழுபொம்மையும் சின்ன தான் பார்த்துருப்போம். ஸ்ரீ ஜோதி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கடையில் மட்டும் தான் இந்த மாதிரி பிரம்மாண்ட தலையாட்டி பொம்மையும் பார்க்க முடியாது. ரொம்ப அழகாக இருப்பாங்க. தத்ரூபமாக எந்த டைரக்ஷனில் வேணால் ஆடுது. தலையும் சரி, உடம்பும் சரி, 360 இந்த சுற்றுற அளவுக்கு உடம்பும் சரி, தலை எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிரம்மாண்டமாக இருக்குது இந்த தலையாட்டி பொம்மை. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து இதை அனுபவிக்கலாம். வணக்கம்மா. இந்த குழு வருது. நீங்கள் எத்தனை வருஷம் கடைக்கு வருவீங்க? நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன். நான் வாங்குறது எல்லாம் 30-40 அப்படி தான் வாங்குறேங்க. எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டி. நம்ம வேணுங்கிறத இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம், எப்படி இருக்குது என்னன்றது. சொன்னாலும் அவங்க வந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஹாப்பி வித் ஷாப்.
என்ன புது பொம்மை என்ன வாங்குவீங்க பெருசாக? புது பொம்மை என்ன வந்திருக்கோ பார்ப்போம். இப்போ இன்னைக்கு வந்து பக்காசுரம்னா சிவதாண்டவமும் பார்க்கலான்ட்டு, பட் அது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எனக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஆமாம், பார்க்குறேன் வேறு ஏதாவது இருக்கான்றதை இனிமேல் தான் பண்ணேன். ஜஸ்ட் என்டர் என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆளிலை கிருஷ்ணன் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட காலை அழகாக தூக்கிக்கிட்டு விளையாடுற மாதிரி அழகான பொம்மை. பேப்பர் மெஷ் இது, ரொம்ப வெயிட்லெஸ்லாம். ஆனால் அதோட குவாலிட்டி பாருங்கள், அந்த ஃபேஸ் கிளாரிட்டி பாருங்கள், அந்த கலர்ஸ் பாருங்கள். இதோட க்ரீன் லீவ்ஸோட இலையோட கலர்ஸு, அந்த ப்ளூ செடி ரொம்பவே தத்ரூபமாக அந்த கிருஷ்ணரோட சிலையை நம்ம பார்க்க முடியுது. பட் யூஸ்வலாக நம்ம கிருஷ்ணரை விளையாட பார்த்துருப்போம். இதே கிருஷ்ணரை விநாயகர் பண்ண எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ணன் மாதிரியே விநாயகர் வந்து காலை தூக்கிட்டு பண்ணிட்டு ரொம்பவே தத்ரூபமான ஒரு அழகான ஒரு பொம்மை, யூனிக்கான பீஸு. ஆளிலை கிருஷ்ணரை பார்த்துருப்பீங்க, இது ஆளிலை விநாயகர். ஐயப்பன் பூங்கா வாசகே தர்ம சாப்பிட்டா ஐயப்பன் பாருங்கள், புது பொம்மை பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கவே. இந்த நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ரேணுகா எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுவும் புது பொம்மை. பொதுவாக திருப்பதி பொம்மை வந்து பல கடையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்ரீ ஜோதி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கடை பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லுங்க அதை பற்றி. திருப்பதி பிரம்மோற்சவம் வந்து புரட்டாசி மாசத்துல பெருமாள் வந்து 10 வாகனத்துல போவார். அந்த மாதிரி யாழி வாகனம், குதிரை வாகனம், கஜ வாகனம், அம்ச வாகனம், ஹனுமந்த வாகனம், சேஷ வாகனம், சூரிய பிரபா, சந்திர பிரபா, கருட வாகனம், அந்த மாதிரி 10 வாகனத்துல அவரு ஊர்வலமா வருவார். அதுக்காக இது கான்செப்ட் வச்சிருக்கோம். திருப்பதி பெருமாள் வச்சுட்டு இந்த பிரம்மோற்சவம் செட்டு வச்சாலே திருப்பதி வந்து நம்ம கண் எதிரில் வந்த மாதிரி இருக்கும். திருப்பதிக்கு போக தேவை, வீட்டுக்கே வந்துடும். இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் ரொம்ப பார்க்க இது வந்து சிங்கவாகம் பெருசு ரொம்ப சின்னதாக பண்ணால் அந்த ஃபேஸ் வந்து கிளாரிட்டி வர்றது இல்லை. அதனால தான் கொஞ்சம் மீடியம் சைஸாக போட்டுருக்கோம். பேப்பர் மெஷ் இது. பேப்பர் மெஷ் ரொம்ப தத்ரூபமாக இருக்குது பார்த்தீங்கன்னா சிங்கவாகம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீரராகவ பெருமாள் வந்து எப்பவுமே தனியாக தான் செய்வோம். இந்த தடவை வந்து உற்சவரோட செஞ்சுருக்கோம். இன்னும் பார்க்கறதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ரீதேவி பூதேவியோட இருப்பாங்களா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே செட்டு இது ஸ்ரீதேவி பூதேவியோடு இருப்பாங்க. இது நல்லா இருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு செட்டாக வச்சிங்கன்னா ஒரு ரொம்ப அம்சமாக இந்த கோவிலில் கோவிலில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு ஃபீல் வரும். மூலவர் உற்சவர் ரெண்டுமே இருக்கும். இது ஒரே செட்டு. ஆமாம், திருவள்ளுவர் வீரராக பெருமாள் நம்ம கையில் இருக்காரு பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்காரு. பேப்பர் மெஷ் தான், வெயிட்லெஸ்ஸு, தத்ரூபமாக இருக்குது. ஃபினிஷிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள், நேச்சுரலாக பெருமாளே நேச்சுரலாக நீங்கள் நேரில் தரிசித்து நம்ம பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ரொம்ப அழகாக இருக்குது. ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். நெகோஷியபிள் தான், ரொம்ப கம்மியாக தருவாங்க. எப்போவுமே திருப்பதிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறுவடி பெருவடி கருடன் ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதையும் வந்து 3 சைஸாக செஞ்சுருக்கேன். எப்போவுமே மீடியம் சைஸாக செஞ்சுட்டேன். இந்த வருஷம் சின்ன 1 அடி 1.5 அடி 2 அடி அந்த 3 சைஸாக செஞ்சுருக்கோம். பாருங்கள், ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா இருக்கும். கருடன் ஆஞ்சநேயர் பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த டோல் கிட்டே வரும். அதுதான் ஆக்சுவலாக இருக்குது. அதே மாதிரி கொலுவில் வைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பெருமாள் தாய் மட்டும் வச்சுருப்பாங்க. பக்கத்தில் ஏதாவது சேர்ந்து வச்சுட்டாங்க திருப்பதி கான்செப்ட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதை வைக்கும் போது பார்த்தா நல்லா இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். குவாலிட்டி இது நல்லா இருக்கும். ஃபினிஷிங் எல்லாம் இப்போ நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு. எங்ககிட்ட பொம்மை வாங்கி வச்சிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு நல்லா லுக்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. குவாலிட்டி இல்லை வரவனாக சொல்லுவாங்க. மெயினாக எதுக்கு போகிறோன்னா ஃபேஸ் கிளாரிட்டி நல்லா இருக்குது, பொம்மை தத்ரூபமாக இருக்குது. ஃபீச்சர் நாங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா லேபர் எல்லாம் காஸ்ட் அதிகமாக கொடுத்தா செய்ய வைக்கிறேன். நாங்கள் பெயிண்டிங்கும் சரி, குவாலிட்டியும் சரி, பேப்பர் மிஷ் குவாலிட்டி, திக்னஸ் எல்லாமே வந்து நல்லா தான் செய்ய வைக்கிறோம். நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் கஸ்டமர் வந்து திரும்பி நம்ம கடைக்கு வராங்க. எங்கே இருந்தாலும் எங்களுக்கு கேட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க திரும்பி. அது ஒரு கஸ்டமருக்கு வந்து ப்ளஸ்ஸு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கிறதாலும் தேடி வராங்க. வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஹைதராபாத்தில் வந்து ஒருத்தர் ரெனோவா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நாங்களே இப்போ அமுச்சு இப்போ கூட 1 லட்ச ரூபாய் பொம்மை அமுச்சு விட்டோம் அவங்களுக்கு. கொரியர் பண்ணி அமுச்சு விட்டுட்டோம். அவங்க வந்து எடுத்துகிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி இதுவும் போட்டுட்டாங்க. இன்னும் 2 பொம்மை கொடுக்கணும் அவங்களுக்கு, பெரிய பொம்மை கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அனுப்பணும் நான் இன்னும். ஸோ இந்த கடையோட அட்ரஸ், ஃபோன் நம்பராக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணுங்கள்.
நேராக உங்கள் வீட்டுக்கே பொம்மை வரும். பசு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா கடவுளும் வந்து நம்ம பசு மாட்டுக்குள்ளே அடங்கும் அப்படின்றது தான் ஐதீகம் ஆக்சுவலாக. ஸோ எல்லா இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா எல்லா சாமிகளும் வந்து அந்த தத்துருவமாக புதிக்கப்பட்டிருக்கு. ஸோ டீட்டெயிலிங்காக இருக்குது எல்லாமே. நம்ம கண்டிப்பாக வீட்டில் வைத்து வழிபட வேண்டிய ஒரு தெய்வம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நிறைய புது பொம்மைலாம் சார் நம்ம காமிச்சிருந்தாரு. இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் சேனலில் வந்து பாருங்கள். சார் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? நிறைய பொம்மை வாங்கணும், நல்ல குவாலிட்டி பொம்மை வாங்கணும்னா நேராக எங்கள் கடைக்கு வாங்க. சரி, வராத பட்சத்துக்கு எங்கள் ஃபோன் நம்பர் அதில் இருக்கும். கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க. நாங்கள் கால் பண்ணி அட்டென்ட் பண்ணி ஃபோட்டோஸ் காட்டுறோம். நீங்கள் வராத பட்சத்துக்கு நாங்களே கூட டெலிவரி பண்ணுறோம். ஃப்ரீ டெலிவரியும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருந்தாங்க நாங்களே எடுத்து போய் கொடுத்துருவோம். அண்ணா நகர், மந்தவெளி, இந்த பக்கம் அது ஆரியபுரம், இதெல்லாம் இருந்தால் நாங்களே ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்றோம். கொஞ்சம் அவுட் இருந்தாக்கா நாங்கள் போர்ட்டல் சர்வீஸில் இல்லை ரேபிடோ சர்வீஸில் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம். அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சர்வீஸ் பொம்மைலாம் எந்த டேமேஜ் ஆகாமல் வரும். உங்களுக்கு க்ளீனாக இருக்கும், பேக்கிங்கும் நீட்டாக இருக்கும் மேம். எல்லாமே வந்து வாங்கி இது பண்ணுங்க, நல்லாயிருக்கும். நீங்கள்லாம் வந்து வாங்கினாக்கா எங்கள் மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு கூட வாழ்வாதாரம் நல்லா இருக்குங்க. இப்போ கடை வந்து மயிலாப்பூரில் இருக்குது. ஸ்ரீ ஜோதி ஹேண்டிகிராஃப்ட்ஸ், கொலு டால்ஸ்னு போர்டு இருக்கும். நம்பர் 64 நார்த் மாடா ஸ்ட்ரீட், மயிலாப்பூர், சென்னை. கிராண்ட் ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்கும். கிராண்ட் ஸ்ட்ரீட்டும் ப்ளஸ் பேபி ஹக்கு இன் பிட்வீன் எங்கே தான் இருக்குது கடை நம்ம கடை. இது வந்து பாஸ்ட் 19 இயர்ஸாக இருக்குது கடை. நீங்கள் எப்போ வேணும் வந்து பார்க்கலாம். டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீசனில் வந்து 9 மணிக்கே திறந்துடுவோம். அன்சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 8 டைமிங் இருக்கும். க்ளோசிங் டைம் வந்து இப்போ சீசனில் வந்து 10, 11 கூட ஆகிடுதுங்க. வந்து எப்போவுமே இருந்தால் வரலாம். நீங்கள் சின்ன சந்தை வச்சு பயந்துடாதீங்க. சின்ன கடை வந்து பிரம்மாண்ட கடை உள்ள இருக்கு. நன்றி. நன்றி சார், தேங்க்யூ.